இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கூட மேக் பண்ண முடியலையா? கவலையை விடுங்க. நான் அப்லோட் பண்ண போற ரைட்டிங் ஸ்கில் டிப்பை பார்த்து டெய்லியும் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களாலையும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கான டிப்புக்கும் இன்னைக்கான டாஸ்க்குக்கும் போலாம். இன்னைக்கான டிப் நம்பர் 1, ஹவு டு மேக் அ சிம்பிள் சென்டென்சஸ். எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது? ஃபார்முலா, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி நம்ம பேசுறோம், எதை பத்தி பேசுறோமா, the person or thing doing the action. அந்த சென்டென்ஸ்ல அந்த ஆக்ஷன் செய்யறது யாருன்னு நம்ம சொல்றோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வெர்ப்னா ஆக்ஷன் வேர்ட். வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங். யார பத்தி பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட் என்ன விஷயம் அந்த சென்டென்ஸ்ல பண்ணுதுன்னு பாக்குறது தான் வெர்ப். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், the thing affected by the verb. So இந்த verb யாரால அஃபெக்ட் ஆகுது, கடைசியா அந்த ரிசீவர் யாருன்னு பாக்குறது தான் ஆப்ஜெக்ட். டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அர்த்தம் ரொம்ப புரிய ஆரம்பிச்சிடும். நம்மளால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். அங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ரீட் அ புக். ஐ அப்படின்றது தான் சப்ஜெக்ட், நான். என்ன ஆக்ஷன் செய்யறாங்க, ரீட் பண்றாங்க. ரீட்ன்றது தான் verb. என்ன ரீட் பண்றாங்க, a book. புக்ன்றது தான் ஆப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ், she eats a mango. sheன்றது சப்ஜெக்ட், eatsன்றது verb, அவங்களோட ஆக்ஷன். என்ன சாப்பிடுறாங்க, a mango அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ், they play cricket. they அவர்கள் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆக்ஷன் பண்ணாங்க, play. play is a verb. கிரிக்கெட் என்ன விளையாடினாங்க, கிரிக்கெட் விளையாடினாங்க, அதுதான் ஆப்ஜெக்ட். சோ இப்போ நமக்கு சப்ஜெக்ட்னா என்ன தெரியும், வெர்ப்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். நமக்கு சப்ஜெக்ட்னா he, she, it, ஒரு பாயோட நேம், கேர்ளோட நேம், ஒரு திங்ஸோட நேம், ஒரு அனிமலோட நேம், இது எல்லாமே சப்ஜெக்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். வெர்ப்னா ஆக்ஷன் தெரியும். ஆப்ஜெக்ட்னா என்ன ஆக்ஷன் அவங்க செஞ்சாங்க அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட்ன்றது தெரியும். இப்போ நவ் யுவர் டர்ன். கமெண்ட்ல 3 சென்டென்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு உங்களை 2வது டிப்போட வந்து பாக்குறேன். பை பாய்.